Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு வீடியோல நான் வெந்தய தோசை ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். எங்கள் பாட்டி அடிக்கடி செய்வாங்க. லேசான கசப்போட அந்த வெந்தய வாசனையோட கார சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸ் அது நான் வெந்தய தோசை செய்வேன். அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைப்படி அளவு அரிசி எடுத்திருக்கேன். தலை தட்டி இட்லி அரிசி. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற போட்டால் சரியாக இருக்கும். அரிசியும் வெந்தயத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருவோம். ரெண்டுமே வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தை முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். வெந்தயம் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்தயம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவு, அதாவது கிட்டத்தட்ட ஊறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஊறி வந்திருக்கு. இந்த அளவு வெந்தயம் நமக்கு சரியா இருக்கும். முதல்ல நான் வந்து வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கிறேன். வெந்தயமே நல்லா உளுந்து மாவு மாதிரி நல்லா அரைப்பட்டு மாவு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். இப்போ நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி மாவு வருதுன்னு நான் காமிக்கிறேன். வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து அரைக்கிற அளவு 10-15 நிமிஷம் அரைக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ நான் வெந்தயம் சேர்த்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் அரைப்பட்டு நல்லா பந்து மாதிரி மாவு கிளம்ப ஆரம்பிச்சிடும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு கைப்பிடி அளவு ஊறின வெந்தயம் நான் போட்டேன். அதுக்கு எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு மாவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் இது கூடவே கல்லுப்பும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்குவேன். மாவு ரெடிங்க. இதை நாம் இப்போ புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கு புளிக்க வைக்கிறோம்ல, அதை விட ஒரு 2 மணி நேரம் அதிகமாக இது வெளியில் வைக்கணும். யூஸ்வலாக உங்கள் கைக்கு எந்த அளவுக்கு மாவு புளிக்கும், எவ்வளோ நேரம் வெளியில் வைக்கணும்னு உங்களுக்கு அந்த கணக்கு தெரியும்ல, அதை விட நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும், ரொம்ப திடமே இல்லாமல் இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகும்னா, இந்த தோசை ஒரு 4-5 தோசை சாப்பிட்டா தான் ஃபில் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் வந்து களி கஞ்சி செய்வோம். ஆனால் குழந்தைங்க கொஞ்சம் கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவ்வளோதான் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் நீங்கள் வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி தோசை செஞ்சு அது கூட ஒரு கார சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மரில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் குறைஞ்சது ஒரு வாட்டியாவது நம்ம வெந்தய தோசை செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து உளுந்து சேர்க்காம வெறும் வெந்தயம் அரிசியில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.